வெறும் இலைகள் தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு நாம் உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மதுரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம். இதற்கே மதுரகம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, பொதுவாக இந்த தாவரம் பார்த்திங்கன்னா அதோடைய தண்டு பகுதி வேர் பகுதி தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்தக்கூடியது. சர்க்கரை வருவதற்கு முன்பு சர்க்கரை இல்லாத நேரங்களில் கிராமங்களில் இந்த மூலிகை கிடக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்டு பகுதியை எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை இனிப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இதற்கு மதுரகம் அப்படின்னு பேர். இந்த மதுரகத்துடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மை அதிகமாவதால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண், ஹைப்பர் அசிடிட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய வயிறு எரிச்சல், இன்டைஜஷன் சொல்லக்கூடிய செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மதுரகம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த மாதிரி கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, வயிற்றில் எப்போ பார்த்தாலும் ஒரு நெருப்பு எரிவது போல் எரிந்து கொண்டே இருக்கும். தண்ணி குடித்தாலும் எரிச்சல் அதிகமாக இருக்கும், பால் சாப்பிட்டாலும் எரிச்சல் அதிகமாக இருக்கும். எந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே நெருப்பு எரிகிற மாதிரி குபு குபு குபுன்னு எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் கேர்டுன்னு பேர். அந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் போது என்ன பண்ணுவோம்னா, இந்த மதுரகத்துடைய அந்த ஒரு பட்டையை எடுத்து இல்லை சின்ன துண்டு ஒரு தண்டு பகுதியை எடுத்து வாயில் வச்சு மென்று அந்த எச்சிலை மட்டும் விழுங்க சொல்லுவோம். அந்த மாதிரி விழுங்கி அவங்க அந்த எச்சிலை முழுங்கும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அசிடிட்டி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஹைப்பர் அசிடிட்டி சம்பந்தப்பட்ட கோளாறுகளை வேகமாக தீர்க்கின்ற சக்தி இந்த மதுரகத்திற்கு உண்டு. இரண்டாவது, இன்றைக்கு பெரும்பாலான குழந்தைகள், பெரியவர்கள், ஆசிரியர்கள், ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, போலீஸ்காரங்க, இவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற ஒரு வறட்சி, அந்த வறட்சியினால் ஏற்படுகின்ற ஒரு வறட்டு இருமல். எப்போ பார்த்தாலும் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை தொண்டை பகுதியிலேருந்து ஏதோ சளி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். கரன் கான் கத்தி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளியை எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. இதற்கு மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய எந்த ஆன்டி அலர்ஜிக்காக இருந்தாலும், காஃப் சிரப்பாக இருந்தாலும் தற்காலிகமான ஒரு தீர்வை அளிக்குமே தவிர நிரந்தரமான ஒரு தீர்வை அளிக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மதுரகம் தான். இந்த மதுரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பட்டை, ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுத்து இந்த பட்டை ஒரு 5 கிராம் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வாய் கொப்பளிக்கணும். உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது, நல்லா வாய் கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிக்கும் போது அது உள்நாக்கு, அந்த தொண்டையுடைய அடிப்பகுதிகளுக்கெல்லாம் சென்று நனையும் மாதிரி செய்யும்போது அந்த தொண்டை சம்பந்தப்பட்ட டான்சிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு அடிக்கடி இந்த தொண்டை புண் ஏற்படும். ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன், எனக்கு தொண்டையில் புண்ணாயிடுச்சு. வெளியில் போனால் ஒரு ஜூஸ் சாப்பிட்டேன், எனக்கு தொண்டை புண்ணாயிடுச்சு, என்னால் எச்சில் கூட முழுங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு மூலிகை சம்பந்தப்பட்ட அதிவேகமாக தொண்டை வலியை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் அப்படின்னா இந்த மதுரகத்தை கொதிக்க வைத்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு கஷாயத்தை நாம் சொல்லலாம். இந்த மதுரகத்துக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் ஏற்படுகின்ற வாய்வு தொந்தரவுகளுக்கும் இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிறு பானை மாதிரி புஷ்ஷுன்னு வீங்கிடும். நிறைய இன்றைக்கு இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் அவங்க எந்த வேலையுமே செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க. வயிறு பானை போல் வீங்க ஆரம்பிக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணால் தான் அவங்களால அடுத்த லெவலுக்கே நடக்க முடியறதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட வேகமாக தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த மதுரகம். மதுரகத்துடைய அந்த ஒரு சின்ன துண்டு, ஒரு சுண்டு விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய துண்டை எடுத்து வாயில் போட்டு மென்று அந்த எச்சிலை சாப்பிடும்போது, இன்றைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மவுத் ஃப்ரெஷ்னர்னு சொல்லுவோம். சாப்பிட்ட பிறகு, அசைவ உணவு சாப்பிட்ட பிறகுலாம் என்ன பண்ணுவோம்னா அந்த மவுத் ஃப்ரெஷ்னரை போட்டு நல்லா மென்று சாப்பிடுவோம்.
அந்த மாதிரி இந்த மதுரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை அல்லது அந்த ஒரு கட்டையை வாயில் வைத்து நன்றாக மென்று சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பலூனில் காற்று இறங்குவது போல் கிடுகிடுன்னு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேஸ் ட்ரபிள் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். மதுரகத்துக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய காயங்களையும் வெரிகோஸ் அல்சரையும் குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு மருந்து இது. அந்த காலத்தெல்லாம் இன்றைக்கு இருக்க மாதிரி ஆன்டிசெப்டிக் லிக்விடோ ஆன்டிபாக்டீரியல் லிக்விட்ஸோ எதுவுமே கிடையாது. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அறுவை சிகிச்சை செய்யும்போது ஈவன் பிரிட்டிஷ் காலத்தில் கூட 1945க்கு முன்பு கூட நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் இந்த மதுரகத்துடைய அந்த தண்டு பகுதியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை இளம் சூடான நிலைமையில் கால்களில் இருக்கக்கூடிய அந்த காயங்களை கழுவ உபயோகப்படுத்தியிருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்திங்கன்னா முதல் மற்றும் 2வது உலகப் போர் நடக்கும்போது நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டெட்டனஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் மற்ற இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகம். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஊண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமான ஆன்டிசெப்டிக் லிக்விட்ஸோ ஆன்டிபயோட்டிக் மருந்துகளோ கூட கிடையாது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட ப்ரூஃப் வச்சுருக்காங்க. இந்த மதுரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேரை இட்டு கொதிக்க வச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கஷாயத்தை வைத்து அந்த காயங்களை கழுவுவதற்கும் தோலில் ஏற்பட்ட சிராப்புகளை மாற்றுவதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்திங்கன்னா இந்த மதுரகத்தை அரைத்து துணியிலிட்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காட்டனில் அப்ளை பண்ணி அதை காயத்து மேலே வச்சு கட்டி அந்த காயங்களை குணமாக்கியிருக்காங்க. அந்தளவுக்கு டயபெட்டிக் அல்சர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வெரிகோஸ் வெயின்ஸில் ஏற்படக்கூடிய அல்சர்களாக இருந்தாலும் சரி அதை குணப்படுத்துவதற்கு நல்ல ஒரு மருந்து என்னென்னா இந்த மதுரகம் தான். எனவே நேயர்களே, இந்த மதுரகத்தை பொறுத்தவரையிலும் வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் அசிடிட்டி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் வாய்வு தொந்தரவுகளுக்கும் தொண்டை சம்பந்தப்பட்ட டான்சிலைட்டிஸ் லாரஞ்சைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. வெளி உபயோகமாக உடலில் ஏற்படுகின்ற டயபெட்டிக் அல்சர் வெரிகோஸ் அல்சர் இவற்றை கழுவுவதற்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் நீர்னு இதை சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையோட சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நன்மைகள் எவை தீயவைகள் எவை என்று அறிந்து நாம் எவ்வாறு அவற்றில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாராளுமன்றத்தில் ஒரு புதிய மசோதா விரைவில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. அந்த மசோதா என்பது ஆண்களுக்கும் பேறுகால விடுப்பு கொடுப்பது தொடர்பானது. ஏற்கனவே பெண்களுடைய பேறுகால விடுப்பு என்பது அது 26 வாரமாக உயர்த்தி ஒரு சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டது. அது அப்படி ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்களுக்கும் அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிற போது மனைவிக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் விடுப்பு அளிக்க வேண்டும் என்கிற ஒரு மசோதா விவாதத்திற்கு வர இருக்கிறது. இந்த மசோதா வரவேற்கத்தக்கது என்று நான் நினைக்கிறேன். இந்த மசோதாவிற்கு பின்னால் பல்வேறு விதமான சமூகவியல் காரணங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மசோதா மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கிறது. முக்கியமாக ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கிற போது முன்பெல்லாம் கூட்டு குடும்ப முறை இருந்தது. அந்த கூட்டு குடும்ப முறை இருக்கிற போது அந்த ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நாத்தனார் அல்லது குழந்தனார் என்று மிகப்பெரிய சித்தி சித்தப்பா பெரியப்பா என்று பல்வேறு விதமான உறவுகளினுடைய ஒரு வலைப்பின்னலுக்குள், இன்னும் சொல்லப்போனால் அந்த வலைப்பின்னலை நான் ஒரு குருவி கூட்டை போல நான் சொல்வேன். ஒரு மிகப்பெரிய குருவி கூட்டிற்குள் ஒரு குஞ்சு, ஒரு பறவை குஞ்சு வந்து உள்ளே நுழைவது போல அன்றைக்கு ஒரு குழந்தை கூட்டு குடும்பங்களில் பிறக்கிற போது அது பலராலும் தாங்கப்படுகிறது, கவனித்து கொள்ளப்படுகிறது. பல சமயங்களில் குழந்தை பிறப்பு என்பது அந்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒட்டுமொத்த குடும்பமுமே அந்த குழந்தையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நாகரிக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நகர்ப்புறமயமாதல் இப்படி பல்வேறு விதமான காரணங்களின் வழியாக
இன்றைக்கு தனி குடும்பங்கள் ஏராளமாக உருவாகிவிட்டன. நிறைய வீடுகளில் கணவன் மனைவி மட்டுமே இருக்கக்கூடிய, அதுவும் இருவருமே வேலைக்கு போகக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு உதவிக்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள், அல்லது வேலைக்கு கூட ஆட்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. அப்படி தனி குடும்பங்களாக வாழக்கூடியவர்களுக்கு உதவிகள் தேவைப்படுகின்றன. ஒரு குழந்தை பிறப்பு என்பது மிகுந்த சவால் மிகுந்த ஒரு விஷயம். ஏனென்று கேட்டால், ஒரு குழந்தை பிறந்து அது ஒரு வீட்டில் அது வளர்ந்து அது ஓரளவிற்கு அது ஒரு ஆரோக்கியத்துடன் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு முழு நேர கவனிப்பு தேவைப்படுகிறது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்கு நேரத்திற்கு நேரம் மருந்து கொடுப்பது, உணவளிப்பது எல்லாமே. அப்படி இருக்கிற போது ஒரு தாய் வீட்டில் வேறு எந்த ஆதரவும் இல்லாத ஒரு பெண்ணால் அதை நாம் முழுமையாக அந்த குழந்தையை கவனித்து கொள்ள முடியாது. அப்படி கவனிப்பது சவாலான விஷயம். அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பெண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. நிறைய பெண்கள் நம்முடைய நாட்டில் அப்படித்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் வேலைக்கு போகக்கூடிய நகர்ப்புறம் சார்ந்த பெண்களுடைய நிலை என்பது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த மசோதாவை பார்க்க வேண்டியிருக்கிறது. பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கும் அந்த விடுப்பு அளிக்கிற போது பெண்கள் வீட்டிலிருந்து அவர்களுக்கு உதவக்கூடும் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த விஷயம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் இது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒன்றாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்லப்போனால், வீட்டு வேலைகளை ஆண்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலுமே ஆண்கள் ஒரு சமமான ஒரு பங்கை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடு எனலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த சமமான பங்கு அவர்களுக்கு அந்த வீட்டு வேலைகள் பொறுப்புகளிலிருந்து ஒரு ஆண்களுக்கு கிடைக்கிற போது தான் ஒரு நீதியான ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு குடும்ப அமைப்பு இங்கு உருவாக முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த இடத்தில் வெறுமனே ஒரு ஆண்களுக்கு விடுப்பு கொடுப்பது மட்டும் போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. ஏனென்றால் எத்தனை ஆண்கள் அந்த விடுப்பை பெண்களுக்கு ஆதரவாக பயன்படுத்துவார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வி. அதனால் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை நம் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு வீட்டு வேலை என்பது, குழந்தை பேர் என்பது ஆண்களினுடைய சமமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை ஆண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு சமூகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். நிறைய நேரங்களில் ஆண்களுடைய பங்களிப்பு ஒரு குடும்பத்தில் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தங்களுக்கு பொருள் ஈட்டுவது ஒன்றுதான் தங்களுடைய வேலை, மற்றதெல்லாம் பெண்களுடைய பொறுப்பு என்று நினைக்கிறார்கள். பொருளீட்டக்கூடிய பெண்களுமே கூட பொருளீட்டுவதுடன் சேர்த்து தங்களுடைய குடும்ப பாரங்களையும் இயற்கையான இது போன்ற குழந்தை பேறு போன்ற நிகழ்வுகளையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதைத்தான் நாம் இரட்டை சுமை என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெண்களினுடைய இந்த அடிப்படையான பிரச்சனைகளை, பொறுப்பு என்பது யாருக்கு என்கிற இந்த விஷயத்தை நாம் ஆழமாக கவனிக்கிற போது இந்திய ஒரு குடும்ப சூழலில் அல்லது சமூக சூழலில் இந்த மசோதா என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 32 கோடி ஆண்கள், அதாவது ஆர்னஸ்ட் செக்டார் என்று சொல்லக்கூடிய முறைசார் தொழில்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் இதன் காரணமாக நிவாரணம் பெறும், அவர்களுக்கு இந்த விடுப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிற போது நிச்சயமாக அது சமூக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதன்மையாக ஆண்கள் அந்த விடுமுறையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வழக்கம் போல் அவர்கள் வெளியே சுற்றுவதற்கு அதை பயன்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுடைய பொறுப்பை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். அதற்கான பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். பேறுகாலத்தில் மட்டுமல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலுமே எல்லா வீட்டு வேலைகள், குடும்ப வேலைகளை ஆண்கள் பகிர்ந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு சமூகத்தில் விதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், ஒரு சமத்துவம் கிடைக்கும். மாறாக வீட்டு வேலைகள் அனைத்தும் பெண்களுடைய சுமை என்று கருதுகிற, சமையல் உட்பட அனைத்தும் பெண்களுடைய வேலை என்று கருதுகிற ஒரு சமூகம் என்பது நிச்சயமாக அது ஒரு நல்ல குடும்பமாக இருக்க முடியாது, நியாயமான ஒரு குடும்பமாக அது இருக்க முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர், ஆய்வாளர் முனைவர் சி. இளங்கோ. ஒரு தமிழறிஞரா, ஆய்வாளரா, இலக்கியத்துக்கும்
ஆய்வுகளுக்குமான தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அகழ்வாராய்ச்சிலாம் நிறைய பண்றதை நம்ம பார்க்குறோம். கல்வெட்டுக்கள், பல படிமங்கள், இதை பத்தின ஒரு ஆராய்ச்சிகளுக்கும் இலக்கியங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு, இதெல்லாம் நம்ம ஏன் பாதுகாக்கணும், அதற்கான அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நாம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா, ஆய்வாளரா இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க முதல்ல வரவேற்கிறோம் சார். வணக்கம். ஒரு தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிறதுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஆன தொடர்பு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியணும். ஏன்னா நீங்க ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் பேராசிரியர், ஆனா இந்த மாதிரியான ஒரு தொல்பொருள் ஆய்வுகள்லையும் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. நம்மளுடைய பழங்கால கல்வெட்டுக்கள், தொல்பொருள்கள், இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பத்தி வலியுறுத்தி சொல்றீங்க. இது ரெண்டுத்துக்குமான தொடர்பு எப்படி இருக்கு, இதோட முக்கியத்துவம் பத்தி இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்துல ஏன் இருக்கும்? தொல்பொருள் அப்படின்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத பாக்குறோம். ஸோ இந்த தொல்பொருள் சார்ந்தும் அதற்கான ஆய்வுகள் எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்குங்கிற பல விஷயங்களை, தகவல்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தொல்பொருள் அப்படின்ற ஒரு பெயர் அளவுல நம்மளுக்கு தெரியுது, அப்படின்னா என்ன சார், எதெல்லாம் தொல்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? அதாவது தொடர்ச்சியாக இந்த பூமியில் வந்து மனித சமூகம் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கு. அது வாழ்ந்தபோது தான் விட்டு சென்ற தடயங்களை அடுத்த தலைமுறைக்கு, அதாவது கல்வி அறிவு இல்லாத காலகட்டத்தில் அது பயன்படுத்திய எழுத்து மூலமாக ஆவணப்படுத்தப்படாத சில தடயங்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிடைச்சிட்டு இருக்குது. அப்படி ஆவணப்படுத்தப்படாத தடயங்கள் எதுவோ இன்னைக்கு இருக்கிற மனித சமூகம் பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்துச்சு அப்படின்றதுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எவைகள்லாம் இருக்குதோ அவைகள் எல்லாம் நம்ம வந்து தொல்லியல் ஆவணங்களாக நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எழுத்து அறிந்த சமூகத்திலுடைய தொல்பொருள் விஷயங்கள் என்ன, எழுத்தே இல்லாத காலகட்டத்தில் இந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது அப்படின்றதுக்கான ஆவணங்களாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மக்கள் பயன்படுத்தின பொருட்கள், புழங்கு பொருட்கள்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானைகள், அவர்கள் பயன்படுத்தின அந்த தட்டுகள், மேலும் அவங்க இறந்த பிறகு அவங்கள வச்சு புதைச்ச ஈமத்தாழிகள், இங்கே ஆங்கிலத்தில் வந்து ஏர்ன்னு சொல்கிறவங்க, இந்த ஈமத்தாழிகள், இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவங்க பயன்படுத்தின இரும்பு பொருட்கள், உலோக பொருட்கள், இதெல்லாம் வந்து அன்னைக்கு அதாவது எழுத்து மூலமாக ஆவணங்களாக அறியப்படாத காலகட்டத்தில் அந்த மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம அந்த பொருட்களை வச்சு நம்ம கணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டாரத்துக்கும் இருக்கும். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, இரும்பு பயன்படுத்திய மக்கள் இந்த இடத்தில் வாழ்ந்தார்கள், இரும்பை பற்றி அறியாத, உலோகத்தை அறியாத மக்கள் இந்த இடத்தில் வாழ்ந்தார்கள், இப்படி நம்ம பிரிக்கலாம். சரி, இதற்கு முன்பு நாடோடிகளாக வாழும்போது அந்த மக்கள் சில ஆவணங்களை விட்டிருக்கிறாங்க. நாடோடிகள் நம்ம சொல்லணும்னா வேட்டை சமூகத்தில் வாழ்ந்த மனிதன், குறிப்பாக சொல்லணும்னா 2 லட்சம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித சமூகம் வேட்டையாடி தான் வாழ்ந்தது, உணவெல்லாம் பெற்றது நம்ம படிச்சிருக்கோம். சரி, அந்த 2 லட்சம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு ஆவணமாக கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அவர்கள் பயன்படுத்தின கல்லாயுதங்களே பல வகைகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி கல்லாயுதங்கள் அதிகமாக நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கிற கூடியம் பகுதியில் நிறைய கிடைக்குது. இந்த கொட்டலையாற்று படுகையில் அவர்கள் பயன்படுத்திய கல்லாயுதங்களும் கிடைக்குது. இந்த கல்லாயுதங்களை கொண்டு என்ன மாதிரியான விலங்குகளை அவர்கள் வேட்டையாடி இருப்பாங்க, நீர்நிலைகளில் வேட்டையாடினா என்ன மாதிரி பறவைகளை வேட்டையாடி இருப்பாங்க, இப்படியான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கு இந்த கல்லாயுத காலகட்டம், இந்த வேட்டை சமூகம், இந்த காலகட்டத்தின் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஆயுதங்களோட வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நுண்கற்காலம் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். பெருங்கற்காலம், நுண்கற்காலம், இப்படி கற்காலங்கள் நம்ம விரிப்போம். நுண்கற்காலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கல்லாயுதங்களை நுட்பமாக செஞ்சுருப்பாங்க. நல்ல சிறு சிறு கத்தி, வெட்டு கத்தி, கிழிக்கிறது, அப்படியே ஒரு விலங்கை அப்படியே அறுத்து சாப்பிட்றதுக்கு, சதைகளை பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கல்லிலேயே அவ்வளோ நுட்பமாக செஞ்சுருப்பாங்க. இப்படி இந்த ஆயுதங்கள் செய்கிற ஹேண்டாக்ஸ் கல்ச்சர் அப்படின்றது நம்ம தமிழகத்தில் தொடர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக மிகப்பெரிய கூடியம் குகை வந்து அதுக்கு நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருந்திருக்கு. சரி, இப்படி தொடர்ச்சியாக நம்மளுடைய வரலாறுகளை வந்து எழுத்து காலத்துக்கு முந்தி இருந்த ஆவணங்கள் மூலமாக அப்படி அறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்தையும் மனிதன் வந்து பாவனைகளாக வெளிப்படுத்துவான்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் கொண்டு வரோம். இதை தான் நம்ம ராக் பெயிண்டிங்னு சொல்லுவோம். பாறை ஓவியங்கள், கீழ்வாலையில் இருக்கிற பாறை ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மனித சமூகம் பயணித்த பாதைகள் பற்றியும், அவர்கள் அந்த கூட்டமாக இருக்கிற அந்த குழு நடனம் பற்றியும், வேட்டை முறைகளை பற்றியும், வேட்டை நடனங்களை பற்றியும், இப்படியான விஷயங்கள்லாம் பாறை ஓவியங்களில் வரையப்பட்டிருக்குது நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு கல்லாயுதங்கள் பயன்படுத்துகிற ஒரு காலகட்டத்தையும் நம்ம ஆவணமாக பார்க்க வேண்டியது இருக்குது, பாறை ஓவியங்களையும் ஆவணமாக பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இப்படி நாடோடியாக அணைந்த மனித சமூகம் ஒவ்வொரு இடத்துல நிலையாக தங்குது. அப்படி நிலையாக தங்கும்போது அந்த மனித சமூகத்துக்கான அறிவு வளர்ச்சின்னு இருக்குது. குறிப்பாக ஒரு இடத்துல நம்ம நிலையாக தங்கணும்னா முதல்ல அந்த இடத்தோட தன்மையை தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்தோட தன்மை என்ன, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் வாழ்ந்த முறை, அவர்கள் பயன்படுத்தின
இடத்தோட தன்மையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வானிலை, தட்பவெப்பம், சூழல், பருவ காலம் இது எல்லாத்தையும் இந்த மனித சமூகம் அறிஞ்சிக்குது. பருவ காலத்தை அறிஞ்சதுக்கு மூலமாக அந்த இடத்துல வேளாண்மை, விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பருவ காலங்களை அறிந்து ஒரு இடத்தில் தங்கி விவசாயம், வேளாண்மை இதெல்லாம் செய்யும்போது தான், நிலையான வாழ்க்கை வாழும்பொழுது தான் தொழில் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடையுது, கலை சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடையுது. அதுக்குள்ளே அவங்களுக்கான வாழ்க்கை முறை, பர்மனன்ட் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அவங்களுக்கான உணவு சம்மந்தப்பட்ட விஷயம், தாழி சம்மந்தப்பட்ட விஷயம், பதப்படுத்துதல், உணவை சேமித்து வைத்தல், தானியங்களை கிடங்குகளில் வைக்கிறது, இதுக்கு மட்பாண்ட பொருட்கள் இதெல்லாம் செய்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த சமூகம் தொடர்ச்சியாக இதுக்கு அடுத்த காலகட்டத்தில் நமக்கு எழுத்து முறை வளர்ச்சி கிடச்சிடுது. அப்புறம் தாழிகள்லேயே பார்த்தீங்கன்னா குறியீடுகள் போட ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ் குறியீடு இருக்கும், அம்பு குறியீடு இருக்கும். சிந்து சமவெளியில் இருக்கிற குறியீடுகளும் தமிழகத்தில் கிடைக்கிற தாழியோட குறியீடுகளையும் சில ஒற்றுமை இருக்குன்னா ஆய்வுகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ எழுத்தை அறியாத ஒரு சமூகம் பாறை ஓவியத்தின் மூலமாக கருத்தை வெளிப்படுத்துது, தாழிகளில் குறியீடு மூலமாக தான் சார்ந்த குழு அடையாளத்தை வெளிப்படுத்துது. இப்படி இந்த குறியீடுகளையும் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் எழுத்து காலகட்டத்திற்கு முன்பு இந்த சமூகம் நமக்கு விட்டு சென்ற தொல்லியல் சார்ந்த பதிவுகள். இதை ஆய்வுகள் மூலமாக, அகழ்வாய்வு மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். எழுத்துன்னு வரும்போது நமக்கு சங்க இலக்கிய பிரதிகள் தான் கிடைக்குது. கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம தொன்மையான தமிழ் இலக்கிய பிரதிகளாக சங்க இலக்கிய பிரதிகள் கிடைக்குது. இதுக்குள்ளிருந்து மனித சமூகத்தோட வரலாறுகளை நேரடியாக அதில் அரசன் தெரிஞ்சிடும். சேரன், சோழன், பாண்டியன், அதியன், ஔவையார், இப்படி ஒவ்வொருத்தரும் நமக்கு நேரடியாக பெயர்களோடும் அவர்கள் செஞ்ச போரோடும் அவர்கள் மக்களை ஆட்சி செஞ்ச விஷயத்தோடும் தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியான காலகட்டத்திலிருந்து வரலாறு எழுதுவது மிக எளிது. ஆனால் அந்த தொல்பொருள் சார்ந்து இந்த வரலாறு எழுதும்போது சில இடங்கள் அனுமானங்களாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் சரி இந்த இடத்துல இப்படி மக்கள் வாழ்ந்திருக்காங்களா, அப்போ சங்க காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்கிற ஊரில் அகழ்வாய்வு செஞ்சால் வேற ஏதாவது விஷயம் கிடைக்குமா, இப்படி தொல்லியல் சார்ந்த அகழ்வாய்வுகள் அப்படின்றது நமக்கு தொடர்ச்சியாக இந்த மனித சமூக வரலாறை எழுதுறதுக்கு தொடர்ச்சியாக பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த தொல்லியல் சார்ந்த இந்த குறிப்புகளை இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், அதை கொண்டு போகணுன்ற அவசியம், அதுக்கான காரணங்கள்னா என்ன சொல்லுவீங்க? குறிப்பாக ஒரு வரலாற்றை மறந்த இனம் அடிமையாகும். இதுதான் நமக்கான தலைவர்கள் சொன்ன விஷயம். ஒரு மொழியை ஒரு இனம் மறந்து விட்டால் தன்னுடைய வரலாற்றையும் அது மறந்துவிடும், தன்னுடைய பண்பாட்டையும் அது மறந்துவிடும். மொழியை மறக்கும்போது, வரலாறும் பண்பாடும் மறக்கும்போது அந்த இனம் எளிமையாக அடிமையாகிவிடும். அப்படின்றதுக்கேற்ப நம்ம தமிழ் சமூகத்தோட வரலாறு ரொம்ப தொன்மையான காலகட்டத்திலிருந்து நம்ம கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த வரலாறுகளை பாதுகாத்தல்ன்றது ரொம்ப முக்கியங்க. இந்த வரலாறை பாதுகாத்தல் அப்படின் போது எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் வரும். எப்படி பாதுகாக்கிறது, ஒவ்வொரு மனுஷனுக்குமான அதுக்கான அது என்னன்றதை நம்ம தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி பல கோவில்களை புதுப்பிக்கிறாங்க. அப்படி புதுப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் பழமையாக இருக்கிற கல்வெட்டுகள்லாம் சதிச்சிடுறாங்க. இன்னும் நமக்கு அறிஞ்ச பகுதி சென்னையில் கோடம்பாக்கத்தில் ஒரு சோழர் கால கோயில் இருக்குது. இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் அந்த கோயிலில் போய் பார்த்தோம், கல்வெட்டுகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கோயிலை புதுப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகள்லாம் சதிச்சிட்டாங்க. அந்த சோழரோட அந்த கல்வெட்டு இந்த இடத்துல இல்லை. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற நம்ம பேர் எழுதி வைக்கிறது, ஒரு டியூப்லைட்டில் பேர் எழுதி வைக்கிறது, இதுதான் வரலாறுன்னு நினச்சிட்றாங்க. ஒரு சோழர் காலகட்ட கோயிலேயே ஒரு கல்வெட்டுகள் இல்லாமல் போகிறதுன்றதை நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்குறோம். இது போலவே பல ஊர்களில் இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் அழிந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இந்த தாழியில் புதைச்சி அங்கங்கே வச்சு கல்வெட்டங்கள் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட்காரங்க முழுசாக அந்த இடங்களை வாங்கிடுறாங்க. அப்படி வாங்கும்போது அந்த கற்கள்லாம் அவங்க நீக்கிடுறாங்க. அதுக்கு அடியில் தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல. அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டும் அவங்களுக்கும் தெரியல. ஏதோ மண்ணை நோண்டுறோம், பானை கிடைக்குது, சட்டி கிடைக்குதுன்னு தூக்கி போட்டுறாங்களே தவிர அதில் ஒரு வரலாறு இருக்குன்ற ஒரு விஷயம் தெரியல. இதில் நம்ம இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பானை ஓடுகளில் எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருந்தால் அதுதான் மிக முக்கியமான ஒரு வரலாறாக மாறிடும். அந்த எழுத்தோட காலகட்டம் என்ன, பழைய பிராமின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அது தமிழி, அந்த பழைய தமிழி வடிவம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்லாம் நம்ம ஆய்வு உட்படுத்தும் போது அந்த எழுத்து, அந்த விஷயங்கள், அந்த தாழியை நம்ம கார்பன் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலகட்டத்திற்கு முன்பே அந்த பானையில் எழுதியிருக்காங்க அப்படின்றத நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு வரலாறு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தான் பொருந்தல் அகழ்வாய்வில் கிடைச்ச ஒரு தாழியில் இருந்த நெல்மணிகள் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அதனோட காலகட்டம் கிமு 5ஆம் நூற்றாண்டுன்னு தெரிஞ்சுது. அப்போ பார்க்கும்போது அதில் அப்போ அந்த தாழியில் எழுதின எழுத்துக்கள் காலகட்டமும் கிமு 5ஆம் நூற்றாண்டு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நம்ம தெரியாமையே ஏதோ கிணறு நோண்டும் போது பானை கிடச்சிது, கடகால் எடுக்கும்போது பானை கிடச்சிது, எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா அந்த விஷயங்கள் நம்ம அது அழிஞ்சு போயிட்டே இருக்குது. இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு நம்ம கொண்டு போகணும். விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட இதை சார்ந்த விஷயங்களை பாடத்திட்டங்களை நம்ம கொண்டு வந்துடணும். குறிப்பாக பள்ளி சார்ந்த விஷயத்திலேயே ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்துடணும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாதுகாக்க நம்மளால் முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார்.
தமிழ் இலக்கியங்களுக்கும் தொல்பொருளுக்குமான தொடர்பு, ஏன்னா நீங்கள் அடிப்படையில் ஒரு தமிழ் பேராசிரியர், இன்னைக்கு தொல்பொருள் சார்ந்த பல விஷயங்களோட முக்கியத்துவம் பற்றி இப்போ பேசிட்டு இருக்கீங்க, ஆய்வுகளில் ஈடுபடுறீங்க. இலக்கியத்துக்கும் தொல்பொருளுக்குமான தொடர்பு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ சங்ககாலம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சங்க இலக்கியத்திற்கும் தொல்லியலுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு உங்கள் கேள்வியை நம்ம வகைப்படுத்திக்கலாம். பின்னால் இருக்கிற பிற்கால சோழர்களுக்கும் தொல்லியலுக்குமான தொடர்பு என்ன, இப்படியெல்லாம் வகைப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா எல்லாத்துக்குமான ஆழமான தரவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கதை சொல்கிறாருப்பா, சங்க காலத்தில் இப்படி ஔவையார் இருந்தாங்க, அதிகமாக இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு படிக்கும்போது கதை மாதிரி தெரியல. ஆனால் அது தொல்லியல் மூலமாக நிரூபிக்கப்படும் பொழுது அது சார்ந்த விஷயங்கள் இன்னும் ஆழம் பெறும். ஆக இலக்கியத்தில் எழுதின விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் கற்பனைகள் இருந்தாலும் நேரடியாக அந்த மக்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கான நமக்கு சான்றுகள் கிடைக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் நடுகள் அப்படின்ற ஒரு குறிப்பு கிடைக்குது. நடுகள்னா இறந்த மனிதர்களுக்கு கல்லை நட்டு வைக்கிறது. இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா கல் சாத்தி கருமாதி செய்தல் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியை பார்க்கலாம். அப்போ அந்த நடுகள் நட்டு வைக்கிற ஒரு விஷயம் சங்க காலகட்டத்திலேருந்தே இருக்குது. தலைவன் தலைவியோட போகும்போது போகிற வழியை பற்றி சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல நிறைய நடுகள் இருந்துச்சு, அந்த இடத்துல ஆறலை கல்வர்கள்லாம் இருந்தாங்க, நடுகள் அச்சத்தை தரும், இப்படியெல்லாம் நடுகள் பற்றியான விஷயங்கள் குறிப்பு இருக்குது. இப்போ சங்க இலக்கியத்தில் குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கிய பிரதிகளில் சொல்கின்ற அந்த நடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொல்லியல் அகழ்வாய்வில் கிடைக்குதா பார்த்தீங்கன்னா நமக்கு தேனி மாவட்டத்தில் 3 நடுகள் கிடைச்சதுன்னு வச்சோம். ரொம்ப புலிமான் கொம்பைன்ற பகுதியில் கிடைச்ச நடுகள் தான் நமக்கு மிக பழமையான நடுகள். குறிப்பாக வந்து தமிழ் எழுத்தில் எழுதப்பட்ட அது காலகட்டம் கிமு 4 வரைக்கும் அதை கொண்டு போகிறாங்கன்னு வச்சோங்களேன். அப்போது சங்க இலக்கிய பிரதிகள்ன்றது உண்மை. சங்க காலகட்டத்தில் வந்து இந்த பாரி மன்னன் ஆட்சி செஞ்சான், அதுக்கப்புறம் பின்னால் வந்து பேகன் ஆட்சி செஞ்சான், புள்ளி மன்னன் ஆட்சி செஞ்சான். இப்போ இவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா, அதிகன் வெளியிட்ட நாணயங்கள், இவங்க வெளியிட்ட நாணயங்கள் கிடைக்கும் போது தான் சரி, அப்போ இலக்கியத்தில் அந்த மன்னர்கள் சொன்னது உண்மை, அவர்கள் வெளியிட்ட நாணயங்களும் கிடைச்சிருக்கு, இப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, இப்போ இவ்வளோ திரைகள் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அரசன் நாணய பரிவர்த்தனை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஒரு வர்த்தகம் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சங்க இலக்கியத்தில் மகத வினைஞரும் மராட்ட கம்பரும் அவந்தி கொல்லரும் யவன தச்சரும் இப்படியான குறிப்புகள்லாம் கிடைக்குது. கிரேக்கத்திலேருந்து ரோம்லேருந்துலாம் வந்த குறிப்புகள்லாம் கிடைக்குது. ரோம்லேருந்து வந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு அகழ்வாய்வில் கிடைக்குது. கிரேக்கரோட காசுகள் கிடைக்குது, அவங்க கொண்டு வந்த தாழிகள் கிடைக்குது. இன்றைக்கி மதுரை பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வில் கிடைக்கிற விஷயம் நிறைய ரோம். குறிப்பாக இன்னும் நல்லா சொல்லணும்னா சங்க காலத்தில் நம் தமிழகம் ரோமானியர்கள் மிகப்பெரிய வர்த்தக மையமாக இருந்திருக்கு அப்படின்றதுக்கான தரவுகள் முழுசாக கிடைக்குது. மதுரையிலேருந்து கரூர்லேருந்து அப்படியே கோயம்புத்தூர் சென்னை வரைக்கும் ரோமானியர்களோட காசுகளும் அவங்களுடைய மது ஜாடிகளும் அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருட்களும் மட்பாண்ட பொருட்களும் துறைமுக பகுதிகளிலிருந்து மருதநில பகுதிகள் வரைக்கும் எல்லா பகுதியிலும் இது கிடைச்சிட்டு இருக்கு. அப்போது சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற அயல்நாட்டவரோட அவங்கள செஞ்ச தொழில் மற்ற விஷயங்களை பற்றியான குறிப்புகளுக்கான ஆதாரமாக இது கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, இதன் தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்திலேருந்து நம்ம தொல்லியல் சார்ந்த விஷயத்தை பார்க்குற மாதிரி பிற்கால கட்டத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். இதில் இன்னும் உங்களுக்கு நல்லா குறிப்பாக நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனோட காலகட்ட நடுகள் ஒன்று எங்களுக்கு கிடைச்சது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் கிடைச்சது நடுகள். அந்த நடுகள் ரொம்ப முக்கியத்துவமான நடுகள். குறிப்பாக ராஜராஜ சோழனோட அவருடைய மெய்கீர்த்தி பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை போரை பற்றி குறிப்பு நிறைய இருக்கும். காந்தலூர் சாலை போர்னா என்னன்றதை பற்றியான மிகப்பெரிய விவாதம் ஆய்வு உலகில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. களம் அறுத்து அருளினா என்ன, களம்னா என்ன, உணவு களமா இல்லை களங்களா, அதை அறுத்தா அப்படின்ற ஒரு விவாதம் இருக்கும்போது எங்களுக்கு செங்கம் பகுதியில் நான் நண்பரோடு போகும்போது அந்த நடுகள் கிடைச்சிது. அந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை களம் அறுத்து அருளி அங்கிருந்த மலையாளர் தரை அறுத்துன்னு வருது. அப்போது காந்தலூர் சாலையில் இருந்த அந்த மக்களோட தலைகளை அறுத்தான் ராஜராஜன் போது தான் நமக்கான விவாதம் ஆய்வு உலகில் விவாதத்தில் சில வெளிச்சங்கள் கிடைக்குது. இப்போ நமக்கு தொல்பொருள் அப்படின்னாலே ரொம்ப பூமி கடியில் இருக்கிற விஷயம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு செய்தியை பற்றி முழு விளக்கத்தை அறிக்கிறதுக்கு இந்த மாதிரியான நடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கிடைக்குதுன்றதுக்கு இது நல்ல சான்றாக நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராஜராஜனோட நடுகள், அதுக்கப்புறம் காசுகள், ராஜராஜனோட காசுகள், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தொல்லியல் இது மாதிரி நம்ம இன்னொரு ஆய்வை நம்ம உட்படுத்தலாம். பல இடங்களில் வந்து புலி குத்திப்பட்டான் கல்லுன்னு கிடைக்கும். என்னன்னா புலியோடு சண்டை போட்டு இறந்த வீரனுக்கு நடுகள் வைக்கிற மரபு. அந்த நடுகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு புலியை பிடிச்சி கிழிக்கிற மாதிரி அந்த வீரன் நிற்கிற மாதிரி இருக்கும், புலி அவன் மேலே அப்படி பாயிற மாதிரி வாயை கிழிக்கிற மாதிரி இருக்கும், அது கத்தியில் குத்துற மாதிரி இருக்கும். இப்படியான நடுகள் பல ஊர்களில் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நடுகள்லாம் நம்ம மொத்தமாக எந்தெந்த ஊர்களில் எங்கெங்கே புலி குத்திப்பட்டான் கற்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இவைகளை வைத்து தமிழகத்தில் அன்னைக்கு இருந்த வனவிலங்கு சார்ந்த விஷயம் எந்த அளவுக்கு வளம் இருந்துச்சு, காட்டு வளம் இருந்துச்சு,
அப்படின்றத மாதிரியான ஆய்வுகள்லாம் கூட முன்னெடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் நமக்கு இலக்கிய பிரதியோடும் ஒத்துப்போது, மானுடவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒத்துப்போது, மனித அரசரோட வரலாறை தெளிவு பெறதுக்கும் புரிஞ்சுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தொல்லியல் சார்ந்த ஆய்வு நம்ம பேசும்போது தொல்லியல் படிமங்கள் பற்றின ஆய்வுகளும் நிறைய நடந்துட்டு இருக்குது. இந்த படிமங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற தகவல்கள் செய்திகள் என்னவா இருக்கு சார்? இப்போ நம்ம அந்த தொல்லுயிர் படிமங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய கவனம் செலுத்தலையான்னு கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க. ஏன்னா தொல்லியல் சார்ந்த விஷயத்துக்குள்ள நம்ம பாதுகாக்கிறது இப்படியெல்லாம் நம்ம ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு வியப்பான செய்தி, வியப்புன்னு சொல்றதை விட ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம். தமிழகத்துல இது வரைக்கும் 60,000 கல்வெட்டுகள் பதிப்பிக்கப்படவே இல்லை, படி எடுத்துட்டாங்க. இன்னும் எவ்வளவு கல்வெட்டுகள் பதிப்பிக்க வேண்டி இருக்குது. இவைகள் எல்லாம் அச்சில் வந்தா தமிழோட வரலாறே மாறும். எப்படி ஒரு கல்வெட்டோட முக்கியத்துவம் இருக்குதோ, தமிழ் நிலம் சார்ந்து இந்த தொல்லுயிர் படிமங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நிறைய நம்ம வந்து பாதுகாக்கணும். இது என்னன்னே தெரியாம அதிகப்படியாக இவைகள் வந்து ரியல் எஸ்டேட் மூலமாகவும் மற்ற பெரு வணிக நிறுவனங்கள் மூலமாகவும் இதை வந்து ரொம்ப அழிச்சிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருவக்கரையில் இருக்கிற கல் மரத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். மரமே கல்லாதல் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அது ஒரு விஷயம், அதை பார்த்தோம் அதோட மறந்துட்டோம் அப்படின்றது இல்லாமல் அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த நிலத்தோட தன்மை என்ன, இந்த நிலம் எப்படி மாறுச்சு, இப்படியான ஒரு அறிவு தேடலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இல்லைன்னே சொல்லலாம். இன்னொன்று இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படலையான்னு கூட நமக்கு ஒரு கேள்வி வருது. இது திருவக்கரையை பற்றிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னு நினச்சோங்களேன், அதிகமாக தொல்லுயிர் படிமங்கள் நமக்கு கிடைக்குதுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க, இப்போ நான் போன வாரம் கூட போயிருந்தேன், அந்த இடத்துல நெத்தை ஓடுகள், பல நுண்ணுயிர்கள்லாம் அப்படியே ஃபேசிலானது நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் என்ன அந்த இடத்துல இந்த பகுதியில் இவைகளை பாதுகாப்பதற்கு ஒரு மியூசியம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அங்கே இருக்கிற சில ஆசிரியர்கள், இன்னும் நம்ம இதுவாக சொல்லணும்னா வரலாற்று ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் சுய ஆர்வத்தில் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மாணவர்கள் சேகரித்து வகுப்பு அறைகளிலும் கல்லூரி அறைகளிலும் வச்சு தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த ஆசிரியர் போயிட்ட பிறகு அது தேவையில்லாத ஒரு குப்பையாக தான் போயிடும். அவைகளை நிரந்தரமாக பாதுகாத்து இந்த ஊரில் இப்படியான ஒரு கடல், இதோட காலகட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 மில்லியன் ஆண்டுகள், 8 மில்லியன் ஆண்டுகள், 8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு தொல்லுயிர் படிமத்தை கூட நம்மளால பாதுகாக்க முடியல. குறைந்தபட்சம் நான் எல்லாத்தையும் பாதுகாக்க சொல்ல, குறிப்பிட்ட சில உயிர் படிமங்களை வச்சுக்கிட்டு அவைகளை வச்சு நம்ம அந்த வட்டாரத்துக்கேற்ற ஒரு பாடத்திட்டம் அதை மாற்றலாம். அந்த பகுதியில் இப்போ நாளைக்கு மாணவர்கள் அதை சார்ந்து சேகரிக்கலாம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் எங்கெங்க போகுது, இவ்வளோ படிமங்கள் இருக்குன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சிமெண்ட்டாக தான் முடியும். எப்படி இன்னைக்கு ஆற்று மணல் ஃபுல்லாக சிமெண்ட் இது வீடு கட்டுறதுக்கு பயன்படுதோ, இந்த தொல்லுயிர் படிமங்கள் எல்லாம் சிமெண்ட்டாக போட்டு அரைச்சி அப்படியே இதை பற்றியான விஷயங்கள் வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அதில் 1-2 கட்டி வந்து ரோட்டில் போகும்போது வண்டியில் கீழே விழுந்துட்டு அவைகளை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இதில் நெத்த இருக்க ஓடு இருக்குன்னு பார்க்குற மாதிரி தான் விஷயமா இருக்கே தவிர, உண்மையான ஒரு ஆய்வாளர்கள் உள்ளே போய் இறங்கி என்னென்ன தொல்லுயிர் படிமம் இருக்குது, தமிழகத்தில் அந்த நிலப்பகுதியில் என்ன மாதிரியான தொல்லுயிர்கள் இருந்துச்சு, இவைகள்லாம் நம்ம பாதுகாக்கணும். இது ஒரு விஷயம். இதை விட இன்னொரு விஷயம், ரொம்ப சென்னைக்கு அருகிலேயே தாம்பரத்தில் குண்டு பெருமுதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தொல்லுயிர் படிமங்கள் கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி அந்த இடத்துல இல்லை. நம்ம இது வச்சுட்டாங்கன்னா மொத்தமாக அதுவும் போயிடும். ஒரு 2 அடி ஆழத்திலேயே நிறைய குழி தோண்டினாலே அந்த தொல்லுயிர் படிமங்கள் கிடைக்குது. நிறைய நாங்கள் அங்கே மாணவர்களோடு சென்று அங்கேயும் நாங்கள் பார்த்தோம். உடச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேசில்ஸில் இலைகள்லாம் இருக்கும், நெத்தை கிடைச்சது, சின்ன சின்ன பூச்சிகள் கிடைச்சது. இவைகள்லாம் வைத்து இந்த நிலத்தில் இந்த இடத்துக்கும் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற விஷயத்துக்கும் திருவக்கரையில் இருக்கிற கல்மர் இப்படியான ஒரு ஒப்பீட்டு ஆய்வுகள்லாம் நமக்கு இன்னும் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஜுராசிக் பார்க்கை பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க அதை ஆய்வு செஞ்சு அந்த டைனோசார் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு இது கிடைக்குதோ, அதே மாதிரி அரியலூரில் டைனோசார் முட்டை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறோம். அது சார்ந்த ஆய்வுகள் எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல. குறிப்பாக அந்த மாதிரி தொல்லுயிர் படிமங்களையாவது நம்ம பாதுகாத்து அது அடுத்த தலைமுறைக்கு இவைகளெல்லாம் நம் மண் சார்ந்த விஷயங்கள், நம் மண் சார்ந்த வரலாறுகள், நமக்கு 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இவைகள் எல்லாம் இந்த நிலத்தில் வாழ்ந்தன, இது சார்ந்த பதிவுகள்லாம் நம்ம கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். இந்த படிமங்கள்லாம் பற்றி பேசும்போது நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், இதை பற்றின இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம ஆவணப்படுத்தாமல் விட்டதுனாலேயே இன்னைக்கு நிறைய தகவல்கள் நமக்கு இப்போ கிடைக்காம போயிருக்கு. அட்லீஸ்ட் இருக்கிற அரிதான விஷயங்களையாவது நாம் சேகரிக்கணும். இன்னும் சொன்னேன்னா இலக்கியங்கள் நம்ம நிறைய பேசணும். அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் வந்தப்புறம் கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஓலைச்சுவடிகள் எழுத்து வடிவத்தில் வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இந்த மாதிரியான ஒரு படிவங்கள் மூலமாக நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முழுமையான தகவல் எல்லாம் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு? எந்த மாதிரி
இல்ல கல்வெட்டுகள் மூலமாவோ ஓலைச்சுவடி மூலமா இப்ப நமக்கு இது வரைக்கும் கையில சேகரிச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் என்ன? இப்போ மொழி பத்தின ஒரு புரிதல் இருக்கு. தமிழ் மொழிக்கு வந்து முதல் பேசிய மொழி அப்படின்னு நம்ம சொல்லணும். எழுத்து வடிவங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி பண்பாடு, கலாச்சாரம், வரலாறுன்ற விஷயங்களை எவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்திருக்கோம்? இப்போ இந்த கேள்வி மூலமாக பல்வேறு நம்மளோட விஷயங்களை வந்து பல்வேறு விதமாக நம்ம பிரித்து பேசலாம். குறிப்பா இந்த மொழி சார்ந்த விஷயம், இந்திய மொழிகள்லயே இந்தியாவிலேயே இருக்கிற வழக்கில் இருக்கிற இன்னைக்கும் பேச்சு வழக்கு இருக்கிற நம்ம தமிழ் மொழியோட தொன்மையான வரி வடிவம் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. வேற எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அதான். இன்னைக்கு செம்மொழி அப்படின்ற ஒரு தகுதி இந்த தமிழ் மொழிக்கு இருக்குதுன்னா இந்த மாதிரி எழுத்து வடிவமும் அதுக்கு இருக்குது. சும்மா ஒன்று செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு கிடைச்சதில்லை. இப்படியான ஒரு தொல்லியல் சார்ந்த அதுக்கான ஒரு தன்மைகள் இருக்குது. அதோடு அது அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இப்போ சங்க இலக்கிய மாவட்டம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இதுவும் தொல்லியலும் இணைஞ்சு நம்ம அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதுல வந்து கூடுதலான விஷயங்கள் நமக்கு வந்து ஆழப்படுது, அழுத்தப்படுதுன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது போலவே அரசர்கள் குறித்த செய்திகளும் அரசர்கள் குறித்த வரலாறுகளும் நமக்கு இந்த இடத்துல வந்து ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவைகளும் வந்து நமக்கு நிறைய கிடைக்கின்றன. காசுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். காயின்ஸ், இந்த காசுகளும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடைந்த ஒரு வளர்ச்சி போக்கே நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பழங்காலத்தில் இருந்த காசுகளும் பிற்காலகட்டத்தில் வந்த காசுகளும் ரோமானியர்களோட காசுகளும் இது தமிழ் பகுதியில் இருக்கிற அரசர்கள் பிற்காலத்தில் வெளியிட்ட காசுகளும் அந்த ஒரு படிநிலையை பார்க்க முடியுது. என்ன சோகம்னா இது காசுன்னே நம்ம இந்த ஆற்று மணலை அள்ளி கொண்டு வரோம் இல்லைங்களா, அதுக்குள்ள நிறைய காசுகள்லாம் வந்துடும். இது நான் உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். அந்த ஆற்று மணல் அள்ளி கொண்டு வரும் கூடுதல் இதெல்லாம் வந்துடும். இது என்னன்னே தெரியாமல் கலவையில் கலந்து செவுத்தில் பூசுகிற ஒரு வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மணலில் ஜலிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில காசுகள்லாம் நான் எடுத்திருக்கேன். சென்னை பகுதியிலே அந்த மண்ணில் வந்து கைக்கோடாரியே எனக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கைக்கோடாரி கோடமாக்கிறதுக்கு எப்படி வந்துச்சுன்னு விஷயம் இல்லை, அது மண்ணில் ஆற்று மண்ணில் வந்திருக்கு. அந்த மண்ணில் அவங்க ஜலிக்கும் போது கீழே கிடச்சிருக்கு. இது ஒரு தனி செய்தி. இப்போ இந்த மாதிரி வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய செழுமையான ஒரு தமிழனுடைய நம்ம பெருமையாக கூட சொல்லுவோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு நமக்கான ஒரு பெருமையான ஒரு விஷயமா அந்த புறப்பொருள்லேருந்து நம்ம சொல்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தொல்லியல் சார்ந்த முடிவுகள் மூலமாக, தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக நம்ம இதை வந்து மேலும் அழுத்தமாக சொல்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இவைகளை ஒரு சில வரிகளாக பாடத்திட்டங்கள் இல்லாமல் இவைகள் சார்ந்த விஷயங்களை நுட்பமாக ரொம்ப ஆழமான பாடத்திட்டங்களாக நம்ம உருவாக்க வேண்டும். ஏன்னா இதை வந்து இன்னும் குறிப்பாக வந்து ரொம்ப இளநிலை மாணவர்கள்லேருந்து கொண்டு வரணும். இது எங்கே போய் நிற்குதுன்னா, வரலாறு தமிழ் படிக்கிறதுன்றதே இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப அரிதானச்சு. தமிழ் படிக்கிறியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு, வரலாறு படிக்கிறியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு, தொல்லியல் படிக்கிறியா இது படிச்சுட்டு என்ன வேலைக்கான ஒரு பாடத்திட்டத்தில் இருந்து நாம் சமூகத்திற்கான நம் மொழி நம்ம வரலாறோடு இணைந்த ஒரு பாடத்திட்டத்தை படிக்கும்போது அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம மேலும் வளர்த்தெடுக்க கொண்டு வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, இந்த அகழ்வாய்வு செய்கின்ற பொருட்களை எல்லாம் லேபு நமக்கு சரியான ஒரு லேப் இல்லை. இந்த லேபு இதெல்லாம் வரும்போதே நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய பண்பாடுக்கு எப்படி வந்து ஒரு வலிமையாக இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த லேபு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவைகள்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி உடனடியாக அந்த ஆய்வு முடிவுகள் ரிசல்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆய்வு முடிவுகள்லாம் உடனடியாக வரும்போது வரலாறுகள் இன்னும் நமக்கு செழுமையாக கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு முடிவு இதுவரை நமக்கு வெளியிடப்படவில்லை. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு நடந்து கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் நெருங்கிடுச்சு. ஏன் முடிவு இன்னும் வெளியிடலை? அதே போல் காஞ்சிபுரம் பகுதியில் கிடைச்ச நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு தாழி எல்லாம் கிடைச்ச சங்க காலத்துக்கு முன்பு வாழ்ந்த இரும்பு கால மனிதனோட வாழ்ந்த இடம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஜல்லி உடைக்கிறவங்க கையில் போயிடுச்சு. ஒரு தாழி கூட கிடைக்கல. அப்போது ஒரு பக்கம் நம்மளுடைய பெருமையும் நம்மளுடைய சிறப்பையும் அறிவிக்கின்ற இந்த தொல்லியல் சார்ந்த பொருட்கள் ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கிடைச்சதுலேருந்து நம்ம பெருமையை பேசிட்டு இருக்கிறோம். அது முழுமையானது கிடையாது. இது எங்கே போய் நிற்கும்னா, பெருமை பேசுறதா போயிடுமே தவிர நமக்கான சான்றுகள் எல்லாம் போயிடும். இதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம கேட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு தமிழ் அறிஞரா, ஆய்வாளரா, இன்னைக்கு தொல்பொருள் அப்படிங்கிறதுனா என்ன, எதெல்லாம் நம்ம இதன் மூலமாக வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ தூரம் காப்பாற்றப்படாமல் அழிஞ்சிட்டு இருக்குது, அதிலேருந்து அதை மீட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அழகாக சொன்னீங்க. எல்லாருக்கும் வேலை என்ன கிடைக்குதோ அதுக்கான பணிகளை தேடி எல்லாரும் போகிற நிலை மாறி இதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்கும். இதன் மூலமாக தான் அடுத்த தலைமுறை வந்து நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு அரிய வாய்ப்பு இந்த தொல்பொருள் ஆய்வுகளில் தான் இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு மாநில சுயாட்சி குரல் மறுபடியும் வலிமையாக தமிழ்நாட்டில் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் சொன்னால் இந்தியா முழுவதும் அந்த உணர்வுகளும் குரல்களும் ஓங்கி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வெகு அண்மையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கூட இந்தியா முழுவதும் இருக்கிற ஒத்த கருத்துள்ள தலைவர்களையெல்லாம் கூட்டி மாநில சுயாட்சிக்கான மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்கிற கருத்தும் நடத்தப்படும் என்கிற செய்தியும் வெளிவந்தன. ஏனெனில் இது மாநில சுயாட்சி என்று சொல்லப்பட்டாலும் ஒரு மாநிலத்திற்கு உரியதல்ல, மாநிலங்களுக்கு உரியது. எனவே இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் இதனை கையில் எடுப்பதுதான் சரியானது. அறிஞர் அண்ணா அவர்களினுடைய காலத்திலிருந்து மாநில சுயாட்சி என்பது தமிழ்நாட்டில் மிக வலிமையான கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. திமுக கழகத்தினுடைய ஐம்பெரும் முழக்கங்களில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதுதான் இறுதியாக இருக்கிற 5வது உறுதியான முழக்கம். அது சரி, ஏன் இப்போது திடீரென்று மறுபடியும் மாநில சுயாட்சி குரல்கள் எழுகின்றன என்றால், எப்போதெல்லாம் ஒரு நசுக்கப்படுகிறதோ அப்போதுதான் அது எழும். அடிக்கத்தான் பந்து எழும் என்பது இயற்கையின் விதி. இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற கட்சி அரசு இந்தியா என்பது ஒரே நாடு, இந்தியா முழுவதற்கும் ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே வரி என்றெல்லாம் இந்தியாவின் பன்மைத்துவத்தை அழிக்க முயற்சிக்கிற போது இந்தியாவினுடைய மாநில சுயாட்சி கோரிக்கையும் மறுபடியும் விரைந்து எழுகிறது. ஆனால் இது இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு வந்த ஒரு முழக்கம் என்று நாம் கருத வேண்டியதில்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இந்த சிக்கல் வந்துவிட்டது, வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற போதே. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் லார்ட் கர்சான். கர்சானை பற்றி நாம் படித்திருக்கிறோம். கர்சானுக்கு பல முகங்கள் உண்டு. வங்காளத்தை துண்டாடியவர் என்பது ஒன்று, கல்விக்கு தனி கவனம் செலுத்தியவர் என்கிற இன்னொரு நல்ல முகமும் கர்சானுக்கு உண்டு. எந்த மாகாணத்திற்கும் எந்த உரிமையும் இல்லாமல் மொத்த அதிகாரங்களையும் மையத்தில் வைத்து கொண்டதும் கர்சான் தான். எனவே கர்சானினுடைய காலத்திற்கு பிறகு மின்டோ பிரபு என்கிறவர் வைஸ்ராயாக வருகிறார். அப்போது சில மாற்றங்கள் வருகின்றன. இந்திய சமூகவியல் மாற்றங்களுக்கு காரணமாக இருந்த, தூண்டுதலாக இருந்த 2 குழுக்கள் என்று சொன்னால் 1909 அறிக்கையை வெளியிட்ட மின்டோ மார்லியும், பிறகு 1919 வந்த மாண்டேகு செம்ஸ்போர்டினுடைய குழுக்களின் பரிந்துரைகளும் தான். அவை முற்றும் முடிந்தன அல்ல, முழுமையான உரிமைகளை தருவன அல்ல. ஆனாலும் அவை இரண்டும் சில தொடக்கங்களை உருவாக்கின. அரசியல் தளத்தில் இடஒதுக்கீட்டை முதலாக மின்டோ மார்லி குழுதான் பரிந்துரைத்தது. அதன் அடிப்படையில் தான் 1909 ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் அரசியல் தளத்தில் தங்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றார்கள். இப்படி சில செய்திகள் உண்டு. ஆனால் அதில் குறிப்பிட்டிருப்பதையும் தாண்டி இந்த மாநில சுயாட்சிக்கான தேவை அல்லது அழுத்தம் எப்போது ஏற்படுகிறது என்றால், வெள்ளைக்காரர்களுக்குள்ளேயே அதிகார போட்டி ஒரு முறை ஏற்பட்ட போதுதான் இது மேலே வருகிறது. த டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் இளவரசர் என்று சொல்கிறோமே, அவர் சென்னையின் ஆளுநராகவும் லார்ட் லிட்டன் பிரபு இந்தியாவினுடைய வைஸ்ராயாகவும் இருக்கிற போது இந்த மோதல் முதலில் வெடிக்கிறது. இது வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி. பக்கிங்ஹாம் பெயரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய பெயராலே தான் பக்கிங்ஹாம் ஆலை இருக்கிறது, பக்கிங்ஹாம் கால்வாயும் இருக்கிறது. அந்த டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தபோது, நான் எல்லாவற்றையும் வைஸ்ராயை கேட்டுக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதில்லை, எனக்கு சில அதிகாரங்கள் இருக்கின்றன, அதனை நான் செய்வேன் என்று அவர் சொன்னபோது லிட்டன் பிரபு நேரடியாக தனக்கு அவர் பணிய மறுப்பதாக இங்கிலாந்துக்கு எழுதினார். அப்போதுதான் மாகாணங்களுக்கும் தனி உரிமை இருப்பது தானே சரி என்கிற சிந்தனை இங்கிலாந்தில் வந்தது. பொலிட்டிக்கல் டெஸ்டாமெண்ட் என்கிற தன்னுடைய நூலில் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் 1910களில் இந்த மாநில சுயாட்சி கோட்பாடு சரிதான் என்று ஆதரித்து எழுதினார். கோகலேயை வெள்ளைக்காரர்களிடம் கூட மதித்தார்கள். காந்தியாரே தன்னுடைய குரு கோகலே என்று தான் சொல்லுவார். கோகலேயினுடைய எழுத்துகள் நிதானமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். அவர் சொன்னார், மாகாணம் மத்தி என்று பிரிப்பதெல்லாம் நிர்வாக வசதிக்காகத்தானே தவிர
மத்திக்கு மாகாணம் அடிமை என்கிற பொருளிலே இல்லை என்று தன் நூலில் எழுதினார். அதுவும் பேசப்பட்ட செய்தியாக இருந்தது. அதற்கு பிறகுதான் 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் அவர்களினுடைய சீர்திருத்த அறிக்கைகள் வருகிற போது மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுப்பது, பிரித்து கொடுப்பது என்பதுதான் அதிகார பகிர்வாகவும் நிர்வாகத் திறனாகவும் அமையும் என்கிற செய்தி இடம்பெற்றது. அதுதான் மாநில சுயாட்சிக்கான தொடக்கம் என்று நாம் கொள்ளலாம். அது 3 தளங்களில் அல்லது 3 முறைகளில் அது நடக்க வேண்டும். 3 படிக்கட்டுகள், the 3 phases என்று சொல்லுவார்கள். முதலில் டீசென்ட்ரலைசேஷன், பிறகு டெவல்யூஷன், பிறகு டெமோக்ரஸி ஆஃப் அட்டானமி என்று அது 3 தளங்களில் சொல்லப்படுகிறது. டீசென்ட்ரலைசேஷன் என்பது வெறும் அதிகார பகிர்வு. டெவல்யூஷன் என்பது அது ஏட்டில் இல்லாமல் அந்த அதிகாரங்களை மாகாணங்களுக்கு கொடுத்து விடுவது. அட்டானமி என்பது பெற்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான உரிமையை பெறுவது. அதிகாரங்களை பெற்றுவிட்டால் மட்டும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று பொருள் அல்ல. அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது முதல் கட்டம். அப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிற அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், அதற்கான உரிமை வேண்டும் என்கிற போது இந்த மாநில சுயாட்சி முழுமையடைகிறது. இப்படித்தான் படிப்படியாக இந்த மாநில சுயாட்சி கோரிக்கைகள் எழுந்தன. அதனுடைய வளர்ச்சி போக்கில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. 1969 செப்டம்பர் மாதத்தில், இதே செப்டம்பர் மாதம்தான், செப்டம்பர் மாதத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ராஜமன்னார் குழு, நீதிபதி PV ராஜமன்னார் குழு என்று ஒரு குழுவை, 3 பேர் கொண்ட குழுவை ராஜமன்னார் தலைமையிலே அமைத்தார். அந்த குழு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய அறிக்கையை கொடுத்தது. அந்த அறிக்கை மிக முதன்மையானது. அந்த அறிக்கையிலே தான் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் என்று ஒன்று அமைக்க வேண்டும், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கான ஒரு அவை அமைக்கப்பட வேண்டும் என்பதும், மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கு இடையிலான அரசுகளுக்கும் இடையில் ஒரு விதமான புரிதல் இருக்க வேண்டும், ஒத்திசைவு இருக்க வேண்டும், அல்லது அதிகாரங்கள் சரியாக வரையறுக்கப்பட்டு மாநிலங்களுக்கு தரப்பட வேண்டும் என்கிற செய்திகளெல்லாம் ராஜமன்னார் குழுவிலே வந்தன. அதை அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இடத்திலே கொண்டு போய் கொடுத்து அவரும் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் எதுவும் அது பற்றிய ஆய்வுகள், அது பற்றிய நகர்வுகள் இல்லாத காரணத்தால் 1974ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை காலத்தின் போது ஏறத்தாழ 45-50 நாள்கள் இந்த மாநில சுயாட்சி பற்றி விவாதங்கள் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்றன. மீண்டும் இப்போது அந்த சுயாட்சி கோரிக்கைக்கு உயிர் வந்திருக்கிறது, அதற்கு தேவை வந்திருக்கிறது. சுயாட்சி என்பதுதான் இந்தியாவை மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை இன்றைக்கு இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருக்கிற மக்களும் தலைவரும் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நாம் இன்றைய தினம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். ஏற்கனவே நாம் பேசிக்கொண்டிருந்தபடி அறிவினால் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டுக்கு என்ன விதமான வேலைவாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்றது என்று பார்த்தோம். இன்றைய தினம் ஆற்றலினை கொண்டு எந்த விதமான வேலைவாய்ப்புகளை ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பெறுகிறார் என்பதை பார்ப்போம். ஆற்றல் என்று சொல்வது ஸ்கில்ஸ். இன்றைய தினம் பாரத நாட்டில் அகில இந்திய அளவில் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தனி ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி 800 விதமான ஸ்கில்ஸ்களை டெவலப் பண்ணுவதற்கான வழிமுறைகள் செய்து கொண்டு ஒரு படிப்பாளியை வேலையாளியாக ஆக்க வேண்டியதற்கான வழிமுறையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பயிற்சி, அதாவது 3 வருடங்களாக அவர்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டின் கீழ் ஆர்டிகிள்ஸாக பணிபுரிவதனால் அவர்கள் அந்த 3 வருடத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸுக்கு வேண்டிய அனைத்து ஆற்றல்களையும் தன்னால் பெற்றுக்கொள்கின்றார்கள்.
அவ்வாறு அவர்கள் பெற்ற ஆற்றலின் காரணமாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த ஆற்றலின் பயனாக அவர்களுக்கு எந்த விதமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நாம் இன்று பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் சொல்லும் போது ப்ராக்டிஸ் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் என்கின்ற 2 விகிதத்தில் அவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ள இந்த ப்ராக்டிஸ் என்கின்ற பார்க்கும் பொழுது அந்த அசட் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மற்றும் அந்த அசட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சி அண்ட் அட்வைசரி சர்வீசஸை அவர்கள் அந்த ஆற்றலின் வாயிலாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உள்ளன. இதை தவிர ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர், இப்பொழுது ஆற்றலினால் ஒருத்தர் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு அறிவினால் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் வேலையாக இருக்கக்கூடியது ஆற்றலினால் ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் என்கின்ற அந்தஸ்தில் அவருக்கு வேலை கிடைக்கின்றது. அதாவது அறிவினால் கிடைப்பது ஃபைனான்ஸ் மேனேஜர் என்று வைக்கும் பொழுது ஆற்றலினால் கிடைக்கக்கூடியது ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் என்கின்ற ஒரு உயர்ந்த நிலையில் அவர்கள் ஆற்றலை பயன்படுத்துவதற்காக அந்த ஆர்கனைசேஷன் இல்லை அந்த கார்ப்பரேட் கம்பெனி அவர்களை பயன்படுத்தி கொள்கின்றன. இதை தவிர கார்ப்பரேட் பட்ஜெட் மற்றும் கார்ப்பரேட் பிளானிங் இதற்கெல்லாம் தேவைப்படக்கூடிய ஆட்களை இந்த ஆற்றல் பெற்றவர்களை ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் ஆற்றல் பெற்றவர்களை ஆற்றலின் காரணமாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்றைய தினம் மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது ஆற்றல் என்று பார்க்கும் பொழுது ஃபோரன்சிக் ஆடிட், எனர்ஜி ஆடிட் மற்றும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் என்கின்ற பல பகுதிகளில் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸினுடைய ஆற்றலை பாராட்டி அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் இன்றைய தினம் மேலும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் மற்றும் அசட் மேனேஜ்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் இதில் மட்டுமே பார்க்கும் பொழுது இன்றைய தினம் UK மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதியாகும் சர்வீசஸ் ஆகப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய BPO கம்பெனிஸ்களில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவர்களை எம்ப்ளாய்மெண்ட்டில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய டிசிஷன், கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன் ஆகப்பட்டதை இங்கே இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை எம்ப்ளாய் பண்ணி அதன் மூலமாக இன்றைய தினம் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு மற்றும் அதனுடைய சாதக பாதகங்களை உடன்கணித்து அடுத்த நாள் காலையில் அவர்களுக்கு இந்தியாவிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது இல்லாமல் அன்றைய தினம் உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டிய டிசிஷன்ஸ் அதையும் இந்த மாதிரியான ஆற்றலை கொண்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டாக இந்த BPO கம்பெனிஸ் மற்றும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே சென்னையிலையும் மற்றும் இந்தியாவிலையும் அதனுடைய பிரான்ச்சுகளை அமைத்து கொண்டு UK மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அவுட் சோர்ஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த ஆற்றலின் மூலமாக அந்தந்த துறையின் ஆற்றலின் மூலமாக இவர்களால் முடித்து கொடுக்க முடிகின்றது. இது தவிர இந்த அசட் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு இதில் வரும்போது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்கின்றதும் வருது, அசட் மேனேஜ்மெண்ட்டும் வருது. இந்த மாதிரியான துறைகளில் இன்றைக்கி அதிகமான வேலைவாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொன்னால் மிகையாகாது. இது தவிர இந்த ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர், ஃபைனான்ஷியல் மேனேஜர் என்கின்ற வித்தியாசம் அப்படின்னும் போது பார்க்கும்போது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்றால் அவரை உடனடியாக ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அறிவுத்திறனால் அவர் பெற்ற ஆற்றல், அவர் அந்த அனுபவத்தினால் பெற்ற ஆற்றல் இருக்குது பாருங்கள், அந்த ஆற்றலின் காரணமாக அவரை ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அறிவு மற்றும் ஆற்றல் இல்லாமல் அவருடைய அனுபவம் அப்படின்றது அந்த 3 வருஷ ஆர்டிகிள்ஷிப் பீரியடில் கிடைக்கக்கூடிய பலவிதமான கிளைண்ட்டுகளுக்கான சேவைகள் செய்யும் பட்சத்தில் அந்த அனுபவத்தை கொண்டு அவர் ஃபைனான்ஸினுடைய அட்வைசராக வைக்கிறாங்க. இந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர்னு வைக்கிறது போக இது 3 விதமான டேலண்ட்டும் கொண்டவரை அமோகமான ஒரு நிதி கிடைக்கக்கூடிய வகையில் ஃபைனான்ஸு டைரக்டர் என்கின்ற அளவில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னு இந்த பார்க்கும்போது இந்த ஆற்றலினால் வரக்கூடிய வேலைவாய்ப்பு இருக்குது பாருங்கள். இதில் ப்ராக்டிஸில் இந்த சர்வீஸ் டேக்ஸு மற்றும் வேட் மற்றும் இன்கம் டேக்ஸு இந்த மாதிரியான ஏரியாஸ்லெல்லாம் அவங்களுடைய ஆற்றலினை கொண்டு அந்தந்த வழிமுறையை
அந்த கிளைண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அதனால் கிளைண்ட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்யக்கூடியது இந்த ஆற்றலினால் வரக்கூடிய வேலைவாய்ப்பு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜான் பிரிட்டோ, ஸ்ரீராம் அவங்களெலாம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கான அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னும் போது எங்கெங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கு எங்கெங்கேருந்து வருதுன்னு சொன்னோம்னா அவங்க அந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் இதில் கடை நிலையில் உள்ளவங்க கூட பாஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who has passed out and who are available for employment is very limited with reference to chartered accountancy. இன்றைய ரிக்குயர்மெண்ட் 2,50,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கிற இடத்துல ஒரு 5 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த ஆற்றலினால் வரக்கூடிய நிதியாகப்பட்டது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பை முடிப்பவர்களுக்கு உண்டு. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பை முடித்தவுடன் அவர்களுடைய திறனானது அவர்கள் பெற்ற நாலேஜ் மற்றும் ஸ்கில் இது இரண்டையும் கொண்டு மேலும் மேலும் உயர்வதற்கான வழிமுறைகளை அவர்களுடைய செயல்பாடுகள் காமித்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் நாம் ஆற்றலினால் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் அனுபவத்தின் காரணமாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு கிடைப்பது என்பதை பார்ப்போமாக. நன்றி, வணக்கம்.